ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அன்பிற்கினிய நம் உயிரினும் மேலான தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 73 நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கப்பட்டு அந்த 73 நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சியாக அமுதக்கரங்கள் என்று துவக்கப்பட்டு தினந்தோறும் காலையிலே 1000 பேருக்கு சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக இதே எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து 9வது நிகழ்வாக இயக்கத்திற்காக உழைக்கின்ற மகளிர்கள் இயக்கத்திற்காக தன்னலம் பாராமல் இயக்கத்திற்காக குடும்பத்திலே இருக்கின்ற சுமைகள், குழந்தையை பராமரிப்பது, வயது முதிர்ந்தோருக்கு செய்ய வேண்டிய பணிகள், பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது, திரும்ப பள்ளியிலிருந்து திரும்புகின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பது, மாலையிலே அவர்கள் பயிலுவதற்குண்டான மாலை வகுப்பிற்கு கொண்டு செல்வது, வீட்டிலே இருக்கின்ற வயதான மாமியார் மாமனார்களை பார்த்துக் கொள்வது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருவது, பணிக்கு செல்லுகின்ற கணவர் பணிக்கு செல்வதற்கு முன்பு எழுந்து அவருக்கு தேவையான உணவினை தயாரித்து கொடுப்பது, பணி முடிந்து திரும்பிய பிறகு அவர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது, இப்படி என்று பல பல பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இயக்க பணிக்கு முன்னுரிமை கொடுத்து முழு நேரம் தங்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகின்ற இந்த அன்பு சகோதரிகளை தலைவர் அவர்களுடைய கலைஞர் அவர்களால் உழைப்பு 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 என்று போற்றப்பட்ட அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த உழைப்பாளிகளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பெண்ணுரிமை போராளி, நாடாளுமன்ற உறுப்பினர், கழக துணை பொதுச் செயலாளர், அன்பிற்கினிய என் மதிப்பிற்குரிய அருமையம்மா கனிமொழி அவர்களை பரத்த கலவொலியோடு வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து சொல்லுகின்ற நேரங்களில் எல்லாம் கடந்த 14 ஆண்டு காலமாக காலையிலே தலைவர் அவர்கள் வெளியூர் பயணம் செல்வதற்கு அதிகாலையிலே ரயிலடி என்றாலும் சரி, அல்லது இரவு நேரம் பயணம் முடித்து ரயிலடிக்கு திரும்புகின்ற நேரம் என்றாலும் சரி, அல்லது ஆர்ப்பாட்டம் என்றாலும் சரி, போராட்டம் என்றாலும் சரி, எந்நேரங்களிலும் சோர்ந்து போகாமல் முழு நேரமும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கின்ற, உங்களை எல்லாம் அரவணைத்து செல்லுகின்ற மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன் அவர்களே, மாவட்டத்துடைய தொண்டரணி அமைப்பாளர் இனிய சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, மாவட்டத்தினுடைய போராளி அன்பிற்கினிய மாவட்ட கழக துணை செயலாளர் சிங்கம், கொஞ்சம் பழுதுபட்டிருக்குது இப்போ, அருமையம்மா புனிதவதி எத்திராசன் அவர்களே, மாவட்டத்துடைய மருத்துவரனுடைய அமைப்பாளரும் நிலைக்குழு தலைவருமான மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரி இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முசஃபர் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற மண்டல குழு தலைவர், அன்பிற்கினிய பொதுக்குழு உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்கின்ற என் அன்பு சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற இனிய சகோதரி யாழினி அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நிர்மலா அவர்களே, அன்பிற்கினிய அன்னபூர்ணி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சாவித்திரி வீரராகவன் அவர்களே,
மற்றொரு பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி கலைச்செல்வி அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய தமிழ்ச்செல்வி அவர்களே, அன்பிற்கினிய யோகப்பிரியா அவர்களே, பொற்கொடி அவர்களே, சாரதா அவர்களே, ரமணி அவர்களே, லதா அவர்களே, ஸ்ரீதனி அவர்களே, சீனியர் கவுன்சிலர் அன்பிற்கினிய தாவூத் பி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று முன்வரிசை இருக்கையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய இனிய சகோதரி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உமா அவர்களே, அவருடைய மற்றொரு தோழி உஷா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய KS ரவிச்சந்திரன் அவர்களே, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது தாய்க்கழக நிகழ்வு என்றாலும் சரி, அல்லது அணிகளின் சார்பிலே நடக்கின்ற நிகழ்வு என்றாலும் சரி, வட்டக்கழகத்தின் சார்பிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, எழும்பூரிலே சிறப்போடு இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் யாரும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு எஃகு கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர்கள் அருமை தம்பி சுதா அவர்களே, அருமை தம்பி வேலு அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கால நேரம் கடந்து வந்ததால் தொலைவிலே அமர்ந்துவிட்ட தமிழன் பிரசன்னா அவர்களே, மேடைக்கு வரலாம் வாப்பா. அன்பிற்கினிய மண்டல குழு தலைவர் அருமை வள்ளல் ஸ்ரீராமுலு அவர்களே, தலைமை செயற்குழு நாதன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களே, அன்பிற்கினிய நேசத்திற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றியழகன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறந்ததொரு கருத்துக்களை எடுத்து கூறி பேசுவதற்கு எனக்கு பாயிண்டை தந்து அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய மேடைக்கு வருகை தந்திருக்கின்ற குமரி அவர்களே, ஜோரா கைத்தட்டலாமா வந்தவங்கள. இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்ற கடமை பொறுப்பு இருந்தாலும் தான் மேயராக இருக்கின்ற துறை சார்ந்த நிகழ்வு என்பதால் வேறொரு நிகழ்வுக்கு சென்றுவிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய ஆரோக்கிய தங்கை பிரியா ராஜன் அவர்களே, திரளாக இந்த நிகழ்விலே பங்கேற்று இயக்கம் வாழ்க என்று அடி வயிற்றிலிருந்து குரல் கொடுத்து இந்த இயக்கத்திற்காக எல்லா தியாகங்களையும் தங்களை முன்னிறுத்தி செயலாற்றி கொண்டிருக்கின்ற என் இனிய மகளிரணி சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குமாரி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், கோபமாக பேசுவார்கள் பிறகு அணைப்பார்கள் என்று. கோபம் இருக்கின்ற இடத்தில்தான் குணம் இருக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும். வாத்தியாரிடம் கண்டிப்புக்கு ஆளாகாத மாணவன் முதல் மார்க்கை பெற முடியாது. அதுபோல் குமாரியும் இந்த வடசென்னை கிழக்கு மாவட்டத்திலே பயிற்சி பட்டறையிலே தயாரான ஆயுதம்தான். ஆகவே உங்கள் பணியும் இந்த மாவட்டத்திற்கு தொடர என்னாலும் நாங்கள் வழிவிடுவதற்கு உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இழப்பது எதுவாக இருந்தாலும் தமிழகத்திற்குண்டான உரிமை என்று உரிமை களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் போராளி நம் உயிரினும் மேலான தலைவர் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்ற நெருக்கடிகள், இருமொழி கொள்கை என்ற ஒரு நெருக்கடி, தமிழகத்தின் உரிமையான நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது, இந்த இரண்டையும் மீட்பதுதான் என்னுடைய கடமை என்று சூளுரைத்து தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாக வெளியிட்டிருக்கின்ற மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். எந்நிலை என்றாலும் அந்நிலைக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு 2026ஆம் ஆண்டு அமைய இருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர் தலைமையிலே அமைய இருக்கின்ற ஆட்சியில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று காட்டுவோம் என்று சூளுரைக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த பிறந்த நாள் நிகழ்வை எடுத்துக்கொள்வோம்.
இந்த பிறந்த நாள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்நாளும் தொடர்ந்தால்தான் தமிழக மக்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மனதிலே நிறுத்தி இந்த பிறந்த நாளுக்கு சொந்தக்காரரான நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.